மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். பக்கவாதம், ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்ட்ரோக் வருதுன்னா சில அறிகுறிகள் நமக்கு முன்னாடியே தெரியும். நம்ம வாழ்க்கையில நிறைய பேரை பார்த்திருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இல்ல நேபர்ஸ் இவங்க எல்லாம் பார்த்திருப்போம். நல்லாதான் இருந்தாரு, நேத்து நைட் நான் நல்லா பார்த்தேன், காலையில நல்லா இருந்தாரு, 1 ஹவருக்கு முன்னாடி இப்பதானே பேசிட்டு போனாரு, அதுக்குள்ள எப்படி ஸ்ட்ரோக் வந்துச்சுன்றீங்க, அன்கான்சியஸ்ன்றீங்க, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல பக்கவாதம் வருதுன்னா என்னென்ன அறிகுறிகள் நமக்கு தெரியும்? சிம்டம்ஸ் தெரிஞ்சாதானே நம்ம இது பக்கவாதமா இருக்குமான்றது நமக்கு தெரியும். பக்கவாதம் வரப்போகுதுன்னா எக்ஸஸா நமக்கு அதிகமான வியர்வை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் பார்த்திருப்போம், திடீர்னு வேர்வை உடல் முழுவதுமே எனக்கு அதிகமான வேர்வை வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக தலைவலி, ஏதாவது ஒரு பக்கம் தலைவலி இருக்கிறது. நம்ம தலையில அடிபட்டு இருந்தா பக்கவாதம் வரும். எந்த பக்கமாவது நமக்கு தலையில அடிபட்டு இருந்ததுன்னா அந்த பகுதியில தலைவலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சில நேரங்கள்ல நிறைய பேர் பார்த்திருப்போம், மூக்குல எனக்கு ரத்தம் வருதுன்னு சொல்லுவாங்க. மூக்கில் ரத்தம் வந்தால் மூளையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ, அதிகமான உஷ்ணம் நம்ம உடல்ல இருந்தாலோ நமக்கு மூக்குல ரத்தம் வடிதல் வரும். கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா நிறைய பேர் ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இது ஒண்ணும் இல்லை, தொடச்சு போட்டா சரியாயிடும், கொஞ்சம் நேரம் வரும், அப்புறம் ஸ்டாப் ஆயிடும், தலையை தூக்கி வச்சுக்கிறேன், அண்ணாந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மூக்குல ரத்தம் வருதா, இம்மிடியட்டா அது என்ன, இல்ல பிரெயின்ல ஏதாவது ப்ராப்ளமா இருக்கான்ட்டு உடனடியாக பார்க்கணும். அடுத்து பிபி, ரொம்ப நாளா பிளட் பிரஷர் கட்டுக்கடங்காமல் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். பிபி டேப்லெட் சாப்பிட்றேன், டயட்ல இருக்கேன், இருந்தாலும் எனக்கு பிளட் பிரஷர் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. இதை தாண்டி கை கால்கள்ல நடுக்கம் ஏற்படுறத நிறைய பேருக்கு பார்க்க முடியும். திடீர்னு எழுதிட்டே இருப்போம், கை நடுங்குது, கால் நடுங்குது, மசில்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரென்தன் இல்லாம ஒரு ஸ்டாமினாவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்ல பேசிக்கிட்டே இருக்கும்போது வாய் குழலுது, இல்ல ஒரு பக்கமா வாய் அடிக்கடி இழுத்துக்கிற மாதிரி இருக்கு, மசில்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு, நெஞ்சு பகுதியில அடிக்கடி படபடப்பு வலி ஏற்படுது, கையும் ஒரு பக்கமா நான் எழுதிட்டே இருக்கேன், என்னை அறியாம எங்கேயோ ஒரு பக்கமா இழுத்துக்கிட்டே போகுது, கை விரல்கள் எல்லாம் மடக்கிடுச்சுன்னா என்னால விரிக்க முடியலன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான மசில் டோன் ரிலேட்டடா ப்ராப்ளம் இருந்தாலும் பக்கவாதம் வர்றதுக்கு அறிகுறிகளாக இருக்கலாம். பெரும்பாலும் இந்த ஸ்ட்ரோக் அப்படின்றது பக்கவாதம், நம்ம பேர்லயே இருக்கு பாருங்க, பக்கவாதம், உடலோட ஏதாவது ஒரு பக்கம் நமக்கு செயலிழந்திருக்கிறது. சித்த மருத்துவத்துல இது எப்படி பார்ப்பாங்கன்னா, வாத நோய்கள்ல ஒன்னாதான் வகுத்து சித்தர்கள் வச்சிருக்காங்க. 80 வகையான வாத நோய்கள்ல இந்த பக்கவாதம் அப்படின்னு சொல்ற ஒரு நோய். இப்போ இது நம்ம உடல்ல ஒரு பக்கம் முழுவதுமே செயலிழக்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன் இருக்கலாம். இல்ல ஒரு கை ஒரு கால், இல்ல ஆப்போசிட் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு கையோ இல்ல ஒரு காலோ, இந்த மாதிரி ஹெமிப்ளீஜியா, பேராப்ளீஜியா, குவாட்ரிப்ளீஜியா அப்படின்ட்டு இதுக்கு நிறைய வகைகள் இருக்கு. அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம உடல்ல அறிகுறிகளும் தெரியுது. பொதுவாக இந்த ஸ்ட்ரோக் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, சடனா நம்மளுடைய பிரெயின்ல பிளட் சர்க்குலேஷன் குறையிறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. அது என்ன, பிரெயினுக்கு எப்படி பிளட் சர்க்குலேஷன் குறையுது? நம்ம பிரெயினுக்கு போகக்கூடிய ஆக்சிஜன், நியூட்ரிஷன் இது ஏதாவது குறையும் பொழுது அப்ப ரத்த ஓட்டம் குறையுது இல்லைங்களா? அப்போ பிரெயின் செல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டெட் ஆகுது. ஏதாவது ஒரு பகுதியில நம்ம மூளையில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய செல்கள் செயலிழக்கும் போது அந்த பகுதியில இருக்கக்கூடிய மூளை எந்த பகுதிக்கு நம்ம பாடியில எந்த ஏரியாவுக்கு எந்த ரீஜனுக்கு சப்ளை பண்ணுதோ அப்போ நமக்கு அந்த அப்பர் லிம்ஸோ லோயர் லிம்ஸோ இல்ல கையோ காலோ செயலிழந்து போறதுதான் நம்ம பக்கவாதம் அப்படின்னு சொல்றோம். பொதுவா நமக்கு தலையில அடிபட்டு இருக்கு, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, நம்ம உடல்ல எங்கேயாவது ரத்த கட்டு இருக்குன்னா நம்ம மூளையில அது போய் சேரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வருது. இது இஸ்கிமிக் ஹெமரேஜ் அப்படின்லாம் சொல்லுவோம். இப்போ இந்த கண்டிஷன்ல தான் மூளையில் ரத்த கசிவு இருந்தாலோ இல்ல ரத்த கட்டு இருந்தாலோ அடிபட்டு இருந்தாலோ இந்த மாதிரி கண்டிஷன்ல நமக்கு பக்கவாதம் வரலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதிகமா ஆல்கஹால் கன்சியூம் பண்ற நபர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, தொடர்ந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு லிவர் மட்டும் டேமேஜ் ஆகுறது கிடையாது, நம்ம பாடியில இருக்கக்கூடிய பல வகையான செல்கள் மற்றும் இன்டர்னல் ஆர்கன்ஸ் இது எல்லாமே பாதிப்புக்கு உள்ளாகுதுன்னு சொல்லலாம். அடுத்த முக்கியமான காரணம், பக்கவாதம் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா பிளட் பிரஷர், பிபி. அதிகமான, அதாவது கண்ட்ரோல்லே இல்லாத பிளட் பிரஷர் இருக்குன்னா என்ன ஆகுது, நாளடைவில் நமக்கு பக்கவாதம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இது எல்லாமே நமக்கு பக்கவாதம் வர்றதுக்கு வாய்ப்புகள். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சாப்பிடக்கூடிய உணவும் இதற்கு காரணம்னா, அப்படியா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுனால கூட பக்கவாதம் வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம். நிச்சயமான உண்மை இதுதான். அதிகமான எண்ணெய், உப்பு சத்துக்கள் இருக்கக்கூடிய
பொருட்களை சாப்பிட்றோம். இந்த ஆயில் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த ஆயில் எண்ணெய் பல வகையான நோய்களை நம்ம உடல்ல உண்டாக்குது. நம்ம அவுட் சைட்ல போய் ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு தோசை சாப்பிட்டேன், இல்ல ஒரு பூரி சாப்பிட்டேன். அந்த எண்ணெய் திரும்ப 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 யூஸ் பண்ணியிருப்பாங்க, ரீயூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு வாட்டி ஒரு எண்ணெயை யூஸ் பண்ணலாம், மிஞ்சி போனா 2 வாட்டி. அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம உடல்ல பக்கவாதம் மட்டும் இல்லைங்க, பல வகையான நோய்கள். அது எல்லாமே ஈஸியா நம்ம குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்துடுறோம். அப்ப அது டைஜஷனே ஆகாது. ஸோ எண்ணெய் ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். திரும்ப திரும்ப ரீஹீட் பண்ணி அது பல வகையான பலகாரங்களை ஒரே எண்ணெயில செய்வாங்க. ஃபர்ஸ்ட் அந்த எண்ணெயை எடுத்து தோசை சுடுறது, அதே எண்ணெயில பூரி செய்யறது, இன்னொருத்தர் பஜ்ஜி கேட்கறாங்களா அதே எண்ணெயில பஜ்ஜி போடுறது, வடை செய்யறதா அதே ஒரே எண்ணெயில திரும்ப திரும்ப நிறைய பலகாரங்களை பல நாட்களாக செய்யும் போது அதை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம பாடியில கெட்ட கொழுப்பு அதிகமாக சேர ஆரம்பிச்சிடும். இந்த கொழுப்புகள் சேர்ந்து 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 ரத்த நாளங்கள் அடைப்பு ஏற்பட்டு என்ன ஆகுதுன்னா பக்கவாதம் ஏற்படுது. பக்கவாதம் மட்டுமில்ல, இதயம் தொடர்பான, கல்லீரல் தொடர்பான பல நோய்கள் ஏற்படுது. அப்போ உணவு முறையில் நாம் எடுக்கக்கூடிய உணவு சுகாதாரமாக இருக்கா அப்படின்றதுல அதிகமான கவனம் நம்ம செலுத்தியே ஆகணும். சரி, இந்த மாதிரி நம்ம உடல்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கு, இல்ல ரத்த கட்டுக்கள் நம்ம உடல்ல வராம இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஆல்கஹால் கன்சியூம் பண்றீங்க, ஸ்மோக்கிங் பண்றீங்கன்னா அந்த ஹேபிட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதிகமான புளிப்பு உப்பு சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம பாடியில இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எலிமினேட் பண்ணணும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், கழிவுகள். நிறைய பேருக்கு இப்போ ஏதாவது ஒரு ரீசன் கார்டியாக் இஷ்யூஸ் இருந்ததுன்னா தொடர்ந்து பிளட் தின்னர் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க, டேப்லெட் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா ரத்தத்தோட விஸ்காசிட்டி, அதோட தன்மை சாலிட் ரொம்ப திக்கா ஆகுதுன்னா நமக்கு இதயத்துல பம்ப் பண்ணி அந்த ஹார்ட் பம்ப் பண்ணி பாடி ஃபுல்லா அந்த பிளட் போறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால பிளட் தின்னர் வந்து கண்டினியூஸா சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ரொம்ப எளிமையான முறைகள் நிறைய இருக்கு. இதற்கு என்ன பண்ணலாம்னா மஞ்சளை நம்ம பயன்படுத்தலாம். மஞ்சள்னா பச்சை மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, அது கிடைச்சா வாங்கிக்கோங்க. இல்லைன்னா மா இஞ்சி, இந்த மா இஞ்சி கடைகள்லயே கிடைக்கும். நம்ம இப்போ வந்து தொடர்ந்து ஊறுகாய் போட்டு சாப்பிட்டுட்டு இருப்போம். நம்ம என்ன ஊறுகாய் போட்டு சாப்பிட சாப்பிட அதோட மருத்துவ குணங்கள் மறைந்து அதிகமான உப்பும் எண்ணெயும் சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். மா இஞ்சி கிடைச்சா வாங்கிட்டு வாங்க. அது சமையல்ல நிறைய சேர்த்துக்கலாம், இல்ல துவையல் மாதிரி செய்து சாப்பிடலாம். மா இஞ்சியை மிக்சியில போட்டு அரைச்சி அந்த சாறு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சாறு டெய்லி காலையில 20 ml அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் தேன் கலந்து எம்டி ஸ்டொமக்ல சாப்பிட்டுக்கிட்டே வரணும். பக்கவாதம் இருந்தாலும் இதை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நம்ம மா இஞ்சி தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வந்தோம்னா பல நன்மைகள் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். நம்ம ரத்தத்தில் மற்றும் ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அடைப்புகள் வெளியேறுவதற்கு இந்த மா இஞ்சி மிகவும் சிறந்தது. இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்கா, மா இஞ்சியை பயன்படுத்தலாம். தொடர்ந்து தேனோடு கலந்து இந்த மா இஞ்சி சாப்பிட்டுட்டே வந்தோம்னா பக்கவாதம் நோய்கள் மிக விரைவில் குணமாகும், வராமலும் தடுக்க முடியும். ஒருவேளை இப்போ பல வருடங்களாகவோ இல்ல ரீசெண்டா எனக்கு சமீப காலத்துலதான் பக்கவாதம் வந்தது, இதற்கு சித்த மருந்துகள் எடுக்கலாமானா நிச்சயமாக எடுக்கலாம். பல காலங்களாக தொன்று தொட்டு வாத நோய்களுக்கு மிக சிறந்த சிகிச்சை முறைகள் சித்த மருத்துவத்துலதான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது தொக்கண சிகிச்சைகளோடு, அதாவது பாடி ஃபுல்லா ஆயில் மசாஜ் பண்ணிட்டு சன்லைட்ல நிக்க சொல்லுவாங்க. நிறைய சித்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல பார்த்துருப்பீங்க. நம்ம கிளினிக்லயும் வரக்கூடிய பேஷண்ட் சொல்றது என்ன, சன்லைட்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஸ் ஆகுங்க. ஏர்லி மார்னிங், காலையில இல்லைன்னா மாலை நேரத்துல நம்ம சூரிய வெளிச்சத்துல நம்ம உடல் படும் மாதிரி நின்னோம்னா பல நன்மைகள் கிடைக்குது. அதுல முக்கியமா பக்கவாதம் மாதிரியான நோய்கள் குணமாகும். இதற்கு ஏற்ற மாதிரி சிகிச்சை முறைகள், மருந்து முறைகள், இதுக்கெல்லாம் வந்து எக்ஸலண்டான நிறைய மெடிசன்ஸ் சித்தால இருக்கு. அதற்கு ஏற்ற மாதிரி உணவு முறைகளும் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணோம்னா ஆயுசுக்கும் பக்கவாதம் என்ற நோய் வராது. ஒருவேளை பக்கவாதம் இருந்ததுனாலும் அதற்கு தகுந்த சித்த மருந்துகள் எடுத்தோம்னா பூர்ணமாக குணம் பெறலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.